இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோ மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்களோ நாங்க நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தோம் அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். முத்ரா கடன் திட்டத்தில் 32 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு மக்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 36% அந்த திட்டத்தில் சிறுபான்மை மக்கள் பயனடைந்திருக்கின்றார்கள். முத்ரா கடன். பாரத பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தில் 37% சிறுபான்மை மக்கள். இன்னைக்கு 20 நாடுகள் அதனுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. 20 நாடுகள். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும்? அதுல 7 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சவுதி அரேபியாவுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ். ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய உயர்ந்த விருது ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் கசி அமீர் அமனுல்லா கான் 2016 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பாலஸ்தீன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உயர்ந்த விருது ஆர்டர் ஆஃப் ஜயீத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார். பஹ்ரைன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் ரெனேசன்ஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார். ஈஜிப்ட் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் த நைல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார். குவைத் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் 2024 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் தாங்க நான் சொல்றேன். இந்த நாடுகள் எல்லாம் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியாவுக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்.